ஆரம்பிக்கலாம்ல? இந்த கொண்டு வா, இந்த வெற்றி கழகத்துடைய தலைவர் ஏவா பின்னால் சத்தம் போடாதீங்க. கொஞ்சம் ஒரே நிமிஷம் ப்ளீஸ். சவுண்டில் இருங்கண்ணா. சவுண்ட் வந்துருச்சா? கொஞ்சம் அமைதியாக இருக்கு. வெற்றி போகலாமா? ஆரம்பிக்கலாமா? கொண்டா தம்பி, கொண்டா தம்பி, கொண்டா. நம்ம மைக்கு கீழே அவர் முகமே தெரியல. வெற்றி கழகத்துடைய தலைவர், வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் அவருடைய ஆணைப்படி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தன் அவருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் இன்று ஈரோடு மாவட்டத்தில் பெரியார் மண்ணில் விஜய் பாலாஜி அவருடைய தலைமையிலும் வரவேற்புரை விஜய் வெங்கடேஷ் அவருடைய வரவேற்புரையும் நன்றியுரை விஜய் பிரதீப் குமார் அவர்களும் மற்றும் கழகத்தின் அனைத்து முன்னோடிகள், நிர்வாகிகள், மகளிர், தொழிலாளர் அனைவரும் இதிலே ஆர்ப்பரித்து கலந்து கொண்டார்கள். நேற்றைய தினம் சொன்ன உடனே இன்றைக்கு எவ்வளோ பேர் கூடியிருக்கிறார்கள் சொன்னால், வெற்றி கழகம் நாளை தமிழகத்தை ஆளப்போவது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்பதைத்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு எழுச்சியோடு காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இனி தமிழகத்தில் நல்லாட்சி துவங்குவதற்கு, நாளை தமிழகத்தை வாழ வைப்பதற்கு, ஊழலற்ற ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு, மகளிர் பாதுகாப்பு அளிப்பதற்கு, சட்ட ஒழுங்கை பேணி காப்பதற்கு, தொழிலாளர் நலம் காப்பதற்கு, சிறு வயதில் இருக்கிற குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை இல்லாமல் இருப்பதற்கு 10 அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். இது தமிழகமே வியக்கத்தக்க அளவிற்கு மகளிர் தினத்தன்று வெளியிட்டிருப்பது எல்லோரும் வரவேற்கத்தக்கது மட்டுமல்ல, எல்லோராலும் பாராட்டுதல் பெறுவது மட்டுமல்ல, எல்லா வாக்காளரும் வாக்கு சேகரிக்கின்றவர் அத்தனை பேரிடத்திலும் நாளை தமிழகத்தை ஆளப்போவது வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் என்பதை மக்கள் எழுச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் 234 தொகுதியிலும் வெற்றி கழகத்துடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் நாளை வேட்பாளர், நாளை சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாறு படைக்கப்படும். தவறான செய்திகளை இன்று பரப்பி வருகிற நிலையை இன்றோடு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ஆகவே எங்கள் செய்தியை பொறுத்தவரையிலும் பல தொலைக்காட்சிகள், பல பத்திரிகைகள் வேண்டுமென்றே பல்வேறு செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் தெளிவாக தலைவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாலே இந்த பொய்யான செய்திகளை பரப்பி வருவதை பரப்பி வருகிறார் என்பதை மட்டும் புள்ளிவிவரமாக சொன்னார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலும் தனித்தே நிற்போம், 234 வெற்றி பெறுவோம் என்ற வரலாற்றை படைப்போம். நன்றி. திருடர்களுக்கு பரவாயில்ல திமுக ஆனா நீங்க அந்த ஆட்சியில மினிஸ்டர் இருந்தீங்க, உங்களுக்கு தானே திருடன் சொல்றாங்க. உங்களை தான் திருடன் சொல்லுவாங்க. பாலாஜி சொன்னார், பாஜக அடுத்த சொல்றாங்க சார். உண்மையா